வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அரசியல் களத்தில் வீழ்த்தப்பட்டதா அப்படின்ற ஒரு பார்வை பார்த்துருவோம். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அரசியல் வீழ்த்தப்படவில்லை, மாறாக ஒரு புதிய எழுச்சியை கண்டிருக்கு. காரணம், தமிழகத்தில் என்னத்தான் பிஜேபி தேசிய கட்சியாக இருந்தும் பெரிய கட்சியாக இருந்தும், ஆனால் தமிழகத்தில் தலைமை கட்சியாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் இன்றைக்கு அதிகமான வாக்குகளை இங்கே பிஜேபி கூட வாங்கியிருக்கு. இதில் இன்னும் சொல்லப்போனால் தருமபுரியில் சௌமியா அன்புமணி குறைவான ஓட்டு வித்தியாசம் தோற்றுருக்காங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் வன்னியர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிருஷ்ணகிரியில் நாம் தமிழர் கட்சி, நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம், நாங்கள் சாதி ஒழிக்கிறோம், தமிழனுக்கு உள்ள வேறுபாட்டை ஒழிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இதே நாம் தமிழர் கட்சியும் சாதியை பார்த்து தான் நிற்க வைத்தது. அதனால தான் கிருஷ்ணகிரியில் நம்மளுடைய வீரப்பன் மகளை நிப்பாட்டியது. ஏன், வீரப்பன் மகளை நாங்கள் ஜாதி பார்க்கல அப்படி சொன்னால், நீங்கள் கொண்டு போயிட்டு குடியங்குளத்தில் மதுரை பக்கம் அங்கே நிப்பாட்டிருக்கலாம், அதாவது தூத்துக்குடி பக்கம் நிப்பாட்டிருக்கலாம், அல்லது கன்னியாகுமரி பக்கம் நிப்பாட்டிருக்கலாம். ஆனால் இவன் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைப்பா அது ஊர் ரொம்ப தூரம், இது அதே ஊரில் இருக்குது, அதெல்லாம் கொடுத்தோம் அப்படி சொல்லுவாங்க. சரி, ஓகே, இங்கே கொடுத்துட்டீங்க. ஒருவேளை மதுரையில் இல்லை தூத்துக்குடியில் அங்கே பட்டியலின மக்களுக்கு தந்துக்கலாம்ல, ஏன்னா பட்டியலின மக்கள் மாறி மாறி இருக்காங்க. இல்லை இங்கே கூட பட்டியலின மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வீரப்பன் மகள் வாக்கு கேட்டிருக்கலாம். சரி, செய்தார்களா? கிடையாது. அப்போது இங்கே எல்லா கட்சியும் பெயருக்கு மட்டும்தான் சாதி ஒழிப்பு என்று பேசுகிறார்கள். மக்கள் இதை பார்த்து நம்பி ஏமாந்து கொண்டே இருக்காங்க. பெயருக்கு தான் சாதி ஒழிப்பு, பெயருக்கு தான் தமிழ் தேசியம், பெயருக்கு தான் தமிழன் ஆள வேண்டும். ஆனால் மற்றபடி இவர்கள் ஒரு அஜெண்டா வச்சுருக்காங்க. இங்கே தமிழர் தவிர வந்தவர்கள் ஆள வேண்டும். ஒருவேளை தமிழர்கள் ஆள வென்றால் இங்கே குறைவான சாதி கொண்ட மக்கள் ஆள வேண்டும் நினைக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் அது எப்படி முன்னுக்கு வரும் அப்படின்னா, இங்கே பெரும்பான்மை வாக்கு வங்கி யார் வச்சுருக்காங்க? ஒன்று பறையரணம், இல்லை என்றால் வன்னியரணம். தேவரினம் பெரும்பான்மையாக இருந்தும் அவர்களால் வாக்கை அறுவடை செய்ய முடியல. ஒரு தேவரின பெயரிலேயோ அல்லது முக்குளத்தோர் இன பெயரிலேயோ நின்று வாக்கை பெரிதாக அவர்களால் ஈட்ட முடியவில்லை. அதே மாதிரி தான் திருமாவளவனும் திமுக என்கின்ற கூட்டணியை விட்டுவிட்டு வெளியே வரவில்லை. வெளியே வந்தாலும் அவருக்கு வாக்கு வங்கி உள்ளமா என்கின்ற ஒரு சவாலையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எதுவாக இருந்தாலும் அவர்கள் திமுக கூட்டணி தான் இருக்கிறாங்க. அதனால் வெற்றி பெற்றல கூட திருமாவளவனுக்கு அது பெரிய கிரெடிட் போகாது. ஆனால் அரசியல் களத்தில் அரசியல் என்ன சொல்லுவாங்க, திருமாவளவன் இல்லை என்றால் திமுக இல்லை அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கலாம். தவிர திருமாவளவன் விட்டு பாருங்கள், அவர் பெரிய வீரனாக வருவார் அப்படின்ற ஒரு போர்க்காலத்திற்கு தனித்து அந்த பிள்ளையை அனுப்பவே இல்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நீ வா, நான் மோதி பார்த்துக்கொள்கிறேன் சொல்லி தைரியமாக மோதிக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை தான் இவர்கள் சொல்வது சாதி கட்சி அப்படின்னு எப்படியெல்லாம் சொல்லி வீழ்த்துறாங்க நினச்சா அதான் கிடையாது. ஒவ்வொரு முறையும் இதோட வாக்கு வங்கிகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, வாக்கு வங்கிகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே மற்ற மக்கள், அதாவது மற்ற சாதி மக்கள், மற்ற குடிகள் பாட்டாளி மக்கள் கட்சியை புரிந்து கொள்ளும் அளவிற்கு இங்குள்ள வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காகத்தான் இந்த காணொளி. ஏனென்றால் நீங்கள் தர்மபுரியில் எடுத்துங்க, சௌமியா அன்புமணிக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருந்தது. அந்த இடத்துல யாருன்னா மாற்று சாதியை சேர்ந்தவர்கள் நின்றார்களா? கிடையாது. அங்கும் ஒரு வன்னியர்கள் நின்றார்கள். அந்த வன்னியரில் எத்தனை திமுக சார்பாக எத்தனை ஒன்றை செயலர் இருந்திருப்பாங்க, எத்தனை மாவட்ட செயலர் இருந்திருப்பாங்க, அப்புறம் பெருச் செயலாளர், கிளை செயலாளர், இந்த வாக்கெல்லாம் பிரிந்தும் அதே மாதிரி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை ஒன்றை செயலர்கள், பேரூர் செயலாளர்கள் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் கிளை செயலர் இருந்திருப்பாங்க. இந்த வாக்கும் பிரிந்த பிறகு சௌமியா அன்புமணிக்கு இந்த வாக்குடைய எண்ணிக்கை நீங்கள் பார்க்கணும். சமூக வலைத்தளங்களில் தர்மபுரை பற்றி ஒரு பெரிய இதே வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நாடக காதல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குடிசைகளை கொடுத்து நீங்கள் அதிகாரம் இல்லாதவன் அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எப்படி வாக்கால் அளித்தோம் என்று பாருங்கள் அப்படின்னு சொல்லி, சரி இதை நம்ம வரவேற்றுப்போம், இதை ஏற்றுக்கொள்வோம். நாடக காதல் என்பதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னால்,
சமீபத்தில் ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கு. பெரியாரிஸ்டுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து கொண்டு சாதி மறுப்பு செய்து கொண்டு இருவருமே ஒரு பதவியில் இருக்காங்க, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அந்த பெண் வீட்டார் அந்த பெண்ணை நகை கொண்டு வரல சொல்லி வரதட்சணையில் சாகரிச்சிட்டாங்க. அந்த பெண்ணுடைய கணவன் எந்த தவறும் செய்யவில்லை என்றால் கூட என்னுடைய பெண் செத்ததை கூட எங்கிட்ட சொல்லலை, எங்கள் காவல்துறை ஃபோன் பண்ணி சொன்னபடி தான் தெரிகிறது அப்படின்னு சொல்லி கதறாங்க. அந்த பெண் இறந்து போச்சு, அதுவும் தூக்கிலிட்டு சடலமாக தொங்கப்பட்டிருக்கிறார். இது எங்கே நடந்தது? பெரியார் முன்னாடி சாதி மறுப்பு திருமணமாக சாதி ஒழிப்பு திருமணமாக நடந்தது. இப்போ இந்த இடத்தில் யார் மீது எப்படி வழக்கு தொடுக்குவார்கள்? நான் இப்பயும் சொல்கிறேன், சாதி மறுப்புக்கோ இல்லை ஜாதி மாறி காதத்தம் செய்வதோ எதிரி கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு செய்துவிட்டு இவர்கள் ஓடி போய் ஒடிந்துக்கிற இடமாக எங்கே இருக்கிறது? அந்த கீழ் ஜாதியாக இருக்கிறது. நான் தாழ்த்தப்பட்டவன், என்னை இவங்க வஞ்சிக்கிறாங்க, என்னை வதைக்கிறாங்க, என்னை பிதுக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த சட்டத்தை பின்னாடி நின்றுறாங்க. இல்லை நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அவர்கள் தான் தவறு செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போது ஏற்பட்ட மூர்த்தியன் 2 சமூகமும் சமநிலைக்கு வரணும் அப்படின்னு பேசுகிறார். அது வாழ்த்துக்கள் தான். ஆனால் அவர் செய்கிற தவறை இவர் ஒற்றுக்கொள்வதே கிடையாது. அப்போது இந்த இளைஞன் தான் எழுவிடுறாங்களா, போகிறாங்களா, செய்கிறாங்க? ஆமாம், போகிறாங்க, செய்கிறாங்க. அந்த இளைஞன் தான் அதிகமாக திருடுகிறான், அந்த இளைஞன் தான் அதிகமாக கொள்ளையடிக்கின்றான், அந்த இளைஞன் தான் அதிகமான தவறான வழியில் போகின்றான். இன்றைக்கி கஞ்சா விற்பதற்கட்டும், போதைப் பொருள் விற்பட்டும் அந்த இளைஞன் செய்கிறான். அதை மீறி ஏதாவது செய்தால் அவர்கள் மீது பீச சட்டம் பாயாது. ஆனால் மாறாக தட்டி கேட்டால் அவர்கள் மீது பீச சட்டம் பாயும். அதற்கு இவங்க வச்சுக்கிட்டு தான் எங்களை வஞ்சிக்கிறாங்க, எங்கள் தாழ்த்தப்பட்ட சாதியை ஒதுக்குறாங்க சொல்லி கீழ் ஜாதி சொல்லி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தான் இவர்கள் வழக்கு மற்றும் தொடுக்கிறாங்க என்பதை இவர்கள் என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார்களோ அன்றைக்கு தான் சமநிலை வரும். நான் இப்பயும் சொல்கிறேன், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரியாக கிடையாது, அவர்களும் முன்னாடி வரணும். ஆனால் நம்ம ஏன் சொல்ல வரோன்னா, ஒரு விஷயத்தை இந்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லை, குறிப்பாக வன்னியர் இனமும் தெரிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு நம்ம பலமான கட்சி என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். நீங்கள் திமுகவோ அதிமுகவோ வாக்களிப்பதனாலோ அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பதனால ஏதாவது நமக்கு பயன் ஏற்படுமா? அதெல்லாம் ஏற்படாது. வாக்கு வங்கியை வைத்து கொண்டு தான் உங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க தோல் மேலே உட்காந்துக்கிட்டு அவங்க சவாரி செய்வாங்க. அது சிறந்த உதாரணம் தான் இந்த வீரப்பன் மகளை கிருஷ்ணகிரி நிப்பாட்டி வாக்கை பிரித்தது. அதே மாதிரி தான் தருமபுரியில் நாம் தமிழர் கட்சி ஆண்ட திமுகவை குறை சொல்லாமல் 10 வருடமாக திமுக தான் அங்கே எம்பியாக இருக்கிறது, அவர்களை குறை சொல்லாமல் 10 வருடம் கழித்து நின்ன சௌமியா அன்புமணி அவர்களை தாக்கி பேசியது நாம் தமிழர் கட்சி. அதே மாதிரி தான் அதிமுகவையும் தாக்கி பேசாமல் அதிகமாக தாக்கப்பட்டது யாரேன்னா சௌமியா அன்புமணியை தான். ஏன்னா போர்க்காலத்தில் நீயும் ஒரு இடத்த பிடிக்கணும், நானும் ஒரு இடத்த பிடிக்கணும். இப்போது ஒரு பெரிய ராஜ்யம் இருக்குது, அந்த பெரிய ராஜ்யம் ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த ராஜ்யத்தை எதிர்த்து ஒரு குட்டி ராஜ்யம், ஒரு குட்டி அரசன் சண்டையிடறான்னா அவனை எதிர்த்து நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த எதிரி எதிர்த்து நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். இங்கே சைடில் இவனும் நம்மளை தாக்குறான், அவன் தாக்கினால் அவன் ராஜ்யம் வீழ்ந்து வருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தாக்குறான். இவன் நாம் என்ன பண்ணுறோம், நாம் அந்த ராஜ்யத்தை பிடிக்குன்னு தாக்குறோம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அவனை விட்டு என்ன தாக்குறான். நம்ம ஒரு நாள் கூட அந்த ராஜ்யத்தை பிடிக்கலடா, அந்த ராஜ்யத்துடைய அராஜகம் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம அவனை போய் தாக்குறான். இவன் என்ன பண்ணுறான், நம்மளை தாக்குறான். ஸோ இது நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், வன்னிய இளைஞர்கள் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை தேடி ஓடுவதனாலேயோ அல்லது திமுக தேடி ஓடுவதனாலேயோ ஏதாவது உங்களுக்கு புண்ணியம்னா கிடையாது. அது வன்னியர்கள் மட்டும் கிடையாது, வன்னியர்கள் அல்லாத பிற சாதி மக்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்றைக்கி 40க்கும் திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆட்சி அமைச்சிருக்கு. என்ன பயன் நடக்க போகுது? இப்போ அடுத்த டிசம்பர் மாதத்தில் மழை பெய்யும், தண்ணி தேங்காமல் நிற்குமா? அந்த மழை பெய்ய சொன்னாங்கள்ல, ஓட்டு கேட்க யாராவது வரட்டும், அவர்கள் ஒரு கை பார்த்து விடுகிறோம் அப்படின்னு சொன்னாங்கள்ல, இன்றைக்கு அவர்கள் தான் யாருக்கு ஓட்டு போட்டுருக்காங்க? இதே திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி தான். கடலூரில் பெரிய போராட்டம் நடந்தது. அன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் என்றால் அந்த நிலங்கள்லாம் பறிக்கப்பட்டிருக்கும், இன்றைக்கி நிப்பாட்டப்பட்டிருக்கு. அது காரணம் யார்? அன்புமணி ராமதாஸ். கடலூர் மாவட்டத்தில் வெற்றி பெற வைத்தால் இல்லை, திராவிட முன்னேற்றங்களை தான் வெற்றி பெற வைத்தார்கள். அப்போது இனிமேல் அந்த நிலம் கையகப்படுத்தாமல் இருக்க போகிறதா? இல்லை, கையகப்படுத்தப்படும். பார்ப்போம் மக்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு. இன்றைக்கி கேபிஆர் அணை முதல் கொண்டு அனைத்து அணைகளிலும் இன்றைக்கி நுரை பொங்க ஏன்னா கழிவு நீர் கலந்துக்கிட்டு இருக்குது. அணையில் ஒரு காலத்தில் ஆற்றில் கலந்தது, குளம் குட்டையில் கலந்தது. இன்றைக்கு பெரிய அணை
மக்களுடைய வாழ்வாதாரம் நீர், குடிநீர், அந்த அணையில் இன்னைக்கு அணை முழுக்க நுழைகள் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதி வேண்டியிருக்கு. அதை சீரமைக்கப்படுமா? அமைக்கப்படாது. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் 40 இடத்தில் வெற்றி பெற்றிருக்கு. உங்களுக்கு குறுக்கே அணைகள் பாலச்சனையை குறுக்கே தடுப்பு கட்டுவார்களா, அல்லது மற்ற ஆறுகளிடையே மணலை கடத்தாமல் இருப்பார்களா? எல்லாம் நடக்கும். மக்கள் தான் அது பொறுப்பு. நான் மீண்டும் சொல்கின்றேன், இந்த மக்கள் சரியான பாடம் என்றைக்கு கற்கிறார்களோ அன்றைக்கு மாற்றம் வரும். அது வரைக்கும் மாற்றம் நிகழாது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக என்றைக்கும் போராடும். குறைவான வாக்கு வித்தியாசத்தோடு கூட அந்நியர் அவர்களே, உங்கள் பக்கத்தில் நிச்சயமாக நாங்கள் இருப்போம். மீண்டும் போராடுவோம். வெற்றி நம்மவே.